எல்லாம் வல்ல பரமேஸ்வரனால் உருவாக்கப்பட்டது. ராமாயணத்தில் ராவணனின் மைந்தனான மேகநாதனுக்கும் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் மட்டுமே கொடுக்கப்பட்டது. மற்ற அஸ்திரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. தன்னை விட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இதனை பயன்படுத்த வேண்டும். தர்ம வழியில் நடப்பவர்களால் மட்டுமே இதனை எதிரிகளின் மீது பயன்படுத்தவும் முடியும். எப்படிப்பட்ட இலக்கையும் அழிக்க வல்ல பாசுபதாஸ்திரம் கொண்டு பாண்டவர்களை அழிப்பேன் என்றும் சூளுரைக்கிறார். பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயண அஸ்திரத்தை முறையாக கற்ற பின்பு தந்தையிடம் பிரம்மாஸ்திரத்தையும் கற்றுக்கொள்கிறார் அஸ்வத்தாமா. துவாபார யுகத்தில் மும்மூர்த்திகளின் அஸ்திரங்களை பெற்ற ஒரே மாவீரனாகவும் திகழ்கிறார். ராமாயணத்தில் ராவணனின் மகன் இந்திரஜித்திற்கு பிறகு 3 அஸ்திரங்களையும் வரமாக பெற்றவர் அஸ்வத்தாமா மட்டுமே. அடுத்து ஒரு முக்கியமான தகவல், அஸ்வத்தாமா ஒரு மகாரதி.